வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சம்பா கோதுமையை வச்சு உங்களுக்கு நான் ஸ்வீட்டாக கேசரி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க. நான் கடைகளில் வாங்கின கோதுமை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடாயில் சேர்த்துடலாம். இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறலாம். நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, இந்த பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது கரெக்டான பக்குவம். நம்ம எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி. அப்படி வேகலைன்னா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் கோதுமை எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகரும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1.5 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி மேலாப்பில் நல்லா தெரியுது பாருங்கள். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அது மேலாப்பு நல்லா உருகி வரும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ சம்பா கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சு. மேலாப்ப பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நெய்யெல்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சம்பா கோதுமை வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த நெய் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. மேலாப்ப இந்த உருகி வரும் நெய்யெல்லாம் சூப்பராக உருகி வந்திருக்கு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். சம்பா கோதுமை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.